ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய போகிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வந்திருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் கூட ஒரு சில பேர் இன்று இல்லாமல் இருக்கலாம். கடந்த வாரத்தில் உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அவர் தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் தீங்கிலே தீமை என்னை அணுகியிருக்கிறது என்று நினைக்கின்றாயோ, இன்றைக்கு அதில் தப்பு வைக்கப் போகிறா. பிறந்த நாள் வரை பிறக்கு முன்னதாய் தாயின் கருவறையிலை சுமந்தவ, பிறந்த போதும் தகப்பனை போல சுமந்தவ, பறந்து காக்கிற பட்சியை போல இதுவரை பாதுகாக்கிற தேவன் உன் கண்ணீரை விசாரிக்கும்படியா, உன் வேதனையை அறிந்தவராய் உன் பக்கத்தில் வந்து உன் குடும்பத்துக்குள் வந்து உங்களோடு கூட பேசுகிறா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டிலை கண்ணிலே இருந்தாலும் இன்றைக்கு அந்த கண்ணி தப்புவிக்கப் போகிறது. கண்ணியை சிலுவையின் இரத்தத்தினாலே, சிந்திய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அவர் உடைக்கிறார். எனக்கு அருமையானவனே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன், கேளுங்க. எனக்கு அருமையானவனே, என் தகப்பனாருக்கு திருநெல்வேலியிலே அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் அங்கிருந்து வருகிறோம். அப்பொழுது புதிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை. பல வருடங்களுக்கு முன்னதாக நடந்த உண்மை சம்பவம். நாங்கள் தூத்துக்குடி வருவதற்காக பஸ் நிலையத்திற்கு சென்றோம். பயங்கரமான குழப்பம், பிரச்சனை, நிறைய ஜனங்கள் நிற்கிறார்கள். ஏதோ ஒரு டிரைவரை யாரோ அடித்து விட்டார்கள்னு சொல்லி பிரச்சனை. 2-3 மணி நேரத்துக்கு பின்னதாக சமரசமாகி பஸ்ஸுகள் ஓட ஆரம்பித்தது. எப்படியோ எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைத்தது. அதில் ஒருவர் வந்திருந்தார். அதில் உள்ளே இருந்தபடினால எங்களுக்கு இடம் கிடைத்தது. நானும் என் தகப்பனாரும் அதில் உட்கார்ந்திருந்தோம். நான் எதை செய்தாலும் ஒரு ஜெபத்தோடு செய்வேன். நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னால், நீ இறங்கி விடு, இந்த இடத்தை விட்டு நீ இறங்கி விடு என்று சொன்னார். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா இந்த பஸ்ஸில் போகண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போவோம். இவ்வளோ கூட்டமாக இருக்குடா, இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நமக்கு இடம் கிடைச்சது. யாரோ ஒருத்தர் உள்ள பஸ்ஸில் வந்தனால அவங்க இருந்த இடத்த உனக்கு தெரிஞ்சாலும் தந்துட்டு போயிட்டாங்க, இறங்கி போயிட்டாங்க. இந்த இடத்துல நீ இறங்குறியான்னு சொல்கிறார். வாங்கப்பான்னு சொல்லி இறங்கி வந்துட்டேன். அவள் ஒரு கண்ணிலே கட்டு போட்டிருந்தார்கள். அப்படி ஓரமாக உட்கார்ந்துருந்தோம். சில 15 நிமிடத்துக்கு கழித்து 2-3 பஸ்ஸு தொடர்ந்து போனார்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் வந்தோம், ஜெபித்து கடந்து வந்தோம். எனக்கு அருமையானவள், வளநாடு பக்கமாய் வந்தபோது நான் முதலாவது ஏறி அமர்ந்த பஸ்ஸில் ஒரு சகோதரர் ஓடி வந்து உட்கார்ந்துருந்தார். அந்த பஸ் நின்றிருந்தது. எல்லாரும் இறங்கி போய் பார்த்தாங்க. நிறைய பஸ்ஸுகள் நின்றிருந்தது, டிராஃபிக் இடைஞ்சலாக இருந்தது. நானும் போய் பார்த்தேன். நான் அமர்ந்திருந்த இடத்துல அமர்ந்திருந்த சகோதரன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். எனக்கு அருமையானவளே, என் ஆண்டவராக இயேசு என்னை தப்பு பண்ணினார், என் ஜீவனை தப்பு பண்ணினார். அன்றைக்கு என் ஜீவனை தப்பு பண்ணினானே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறைவார்த்தை கொடுக்க முடிகிறது. நான் அனுபவித்து, ஆண்டவருடைய வார்த்தை அனுபவித்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை தப்புவித்தவர் உங்களையும் தப்புவிப்பார். வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, தீங்கிலிருந்து, தீமையிலிருந்து, சத்துருவின் பிடிகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கப் போகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் சொன்னால் அந்த அறிந்த சத்தியத்திலே நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் விடுதலையாக முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு இந்த கண்ணியிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த மரண பிடியிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை வேடனை கண்ணிக்கும் தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி சொன்னேன். இன்றைக்கு தீமையிலிருந்து பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்த தூதர்கள் இறங்கி விடுவிப்பார்களாக. உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் தேவ தூதர்கள் இறங்குவார்களாக, விடுதலை அடைவார்களாக. எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் இயேசு சுவாமி உடைய ஆணிவா இந்த கரம் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.